ராயன் 10 வயதான சிறுவன் அவன் வீட்டு மேல் மாடியில் வழமைக்கு மாறாக ஒரு விஷயத்தை கண்டான். அந்த அறையை அவன் தாய் வழமையாக பூட்டித்தான் வைப்பார். ஆனால் இன்று அது திறந்திருந்தது. ராயன் அந்த அறைக்குள் நுழைந்தபோது அங்கு புழுதி படிந்த ஒரு பழைய பெட்டியை கண்டான். ஆர்வமாக அந்த பெட்டியை திறந்தான். பெட்டி நிறைய கடிதங்களால் நிறைந்திருந்தது. அவன் அதிலிருந்து ஒரு லெட்டரா எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அந்த லெட்டர் அன்புள்ள ராயனுக்கு என்று ஆரம்பித்தது. அவனுக்கு ஆரம்பத்தில் அது யார் எழுதிய கடிதம் என்று தெரியவில்லை. கடிதத்தை தொடர்ந்து படித்தான். அதுல, மகனே, நான் விருப்பத்தோட உன்னை விட்டு பிரியலப்பா. வாழ்க்கையில நாம நினைக்கிற எல்லாமே நடந்துராது. இந்த உண்மையை நீ பெரியவனாகும் போது நீயே புரிஞ்சுப்ப. நான் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் நான் உன்னோட பேச நினைச்சது எல்லாத்தையுமே இந்த கடிதத்தின் மூலமா எழுதியிருக்கிறேன். இப்படிக்கு உங்க அப்பா என்று எழுதியிருந்தது. அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஏங்கிய அவனுக்கு அந்த கடிதத்தை படித்ததும் சந்தோஷம் பொங்கியது. அவன் அப்பா நிறைய கடிதம் அவனுக்கு எழுதியிருந்தார். ஒவ்வொரு கடிதமாக ராயன் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதுல ஒரு கடிதத்துல அவங்க அப்பா எந்த பாட்டை விரும்பி கேட்பாரு, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்று அவரை பத்தி பல விடயங்களும். இன்னொரு கடிதத்துல ராயனோட அம்மாவை எப்படி சந்தித்தார், அவர்களுடைய வாழ்க்கையின் இனிமையான நினைவுகள், முக்கியமாக ராயன் பிறந்தபோது அவர்கள் அடைந்த சந்தோஷம் போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை பற்றியும். இன்னொரு கடிதத்தில் ராயன் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று அவன் அப்பா கனவு கண்டார் என பல விஷயங்கள் அந்த கடிதங்களில் எழுதப்பட்டிருந்தன. இப்படி ஒவ்வொரு கடிதமாக படிக்கும்போது கடைசியில் இருந்த ஒரு தங்க நிற உரை போட்ட கடிதம் அவன் கவனத்தை ஈர்த்தது. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தபோது அதன் உரையில், எப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டத்தால் தடுமாறுகிறாயோ அப்போது இந்த கடிதத்தை படி என்று எழுதியிருந்தது. வருடங்கள் கடந்து ராயன் பெரியவனானான். அவன் வாழ்க்கை கஷ்டமாக மாறியது. அவன் நண்பர்கள் ஏமாற்றினார்கள். அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை. அவன் வாழ்க்கையில் நினைச்ச எதுவுமே கைகூடல்ல. என்னடா வாழ்க்கை இது என்று கவலைப்பட்டு அறைக்குள் முடங்கி போனான். அப்போது அவனுக்கு அந்த தங்க நிற உரை போட்ட கடிதம் நினைவுக்கு வந்தது. உடனே அவன் அலமாரியை திறந்து அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். எனக்கு தெரியும் மகனே, இப்படியான நாள் வரும் என்று. நீ நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லடா மகனே. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நீ எதுக்கும் சளைத்தவன் அல்ல. நீ வாழ்க்கையில முன்னேறி தடைகளை தகர்த்தெறிய உனக்கு இன்னும் ஒரு காரணம் தேவைப்பட்டால் கடைசியா இருக்கும் கடிதத்தை பாருப்பா என்று எழுதியிருந்தது. ராயன் கடைசி கடிதத்தை தேடினான். பெட்டிக்குள் அப்படி ஒரு கடிதம் இல்ல. அவன் எல்லா கடிதங்களையும் படித்து விட்டான். ஆனால் அப்படி ஒரு கடிதத்தை அவன் படிக்கவில்லை. அவன் வீடு முழுக்க தேடினான். ராயனின் கவலை இன்னும் அதிகமானது. அப்பா கடைசி லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடியே இறந்து விட்டாரா என்றெல்லாம் யோசித்து கவலைப்பட்டான். கடைசியாக சோர்ந்த முகத்துடன் அவன் தாயை அணுகினான். அவன் தாய், என்ன மகனே, சோர்ந்து போய் வர்ற, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். இல்லம்மா, அப்பா எனக்கு எழுதியிருந்த லெட்டர் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். ஆனா அப்பா அந்த தங்க நிற உரையில இருந்த லெட்டர்ல கடைசியா இருக்கிற லெட்டரா பாருன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அப்படி ஒரு லெட்டரையும் காணலம்மா என்று கவலையாக கூறினான். உங்க அப்பாக்கு தெரியும் கண்ணா, நீ எல்லா லெட்டரையும் படிச்சிருவேன்னு. போய் அந்த லெட்டர் பாக்ஸோட அடியில பாருப்பா என்று அன்பாக கூறினார். ராயன் மகிழ்ச்சியாக ஓடிப்போய் பெட்டியின் அடியை பார்த்தான். பெட்டியின் அடியில் ஒட்டப்பட்டு ஒரு கடிதம் இருந்தது. ஆர்வத்துடன் அந்த கடிதத்தை திறந்தான். அதில் அவன் குழந்தை பருவ புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தின் பின்னால் அவன் தந்தை எழுதியிருந்தார், என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என் மகன். அவனுக்காக நான் எதையும் செய்வேன். இன்னும் கடிதத்தில் எழுதியிருந்தார், மகனே, நானும் உன் அம்மாவும் வாழ்க்கையில் தோழும்போது எழுந்து போராட ஒரே காரணம் நீதான். உங்க அம்மாவை பார், அவள் என்னை விட உன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறாள். இப்போது நானும் இல்லை, அவள் உனக்காக மட்டுமே வாழ்கிறாள். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும் போது நீ அடையும் சந்தோஷத்தை விட உன் தாய் அடையும் சந்தோஷம் மட்டிட முடியாது மகனே. ஆகவே உன் தாயின் சந்தோஷம் உன் பொறுப்பு.